மகிமையுண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக தேவன் கொடுத்த அருமையான தருணம். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. அவர் மறக்காத தேவன். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். அல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறக்காத தேவன். என்னை மறவா, என்னை மறக்காதீங்க ஆண்டவரே. எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க. என்னை நேசித்தவர்கள், என்னோடு பழகினவர்கள், என் மேல் அன்பு காட்டினவர்கள், என்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என்னை மறந்துட்டாங்க. ஒரு பாடுகிற மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நான் இருப்பது மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. அல்லேலூயா. உன்னை மறக்கணும் மறந்து போகணும். அந்த பாடல்கள் அழகா பாடாது. அது வாங்கி அது எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. மறப்பேனும் மறந்து போகணும். எல்லாரும் நம்ம மறந்து போயிடுவாங்க, நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, நமக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டப்படும் பொழுது வேடிக்கை பார்ப்பாங்க, நம்ம கண்ணீர் விடும் போது அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க. உலகம் அமிதமா இருக்கிறது, சமுதாயம் அப்படி அமிதமா இருக்கிறது. உன் கஷ்டத்தையும் உன் வேதனையும் உன் நிலைமையும் பார்த்து உன்னை மறவாத தேவன், மறக்காத தேவன், உன்னை அழைத்த தேவன், உன்னை கடைபிடித்த தேவன், உன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். உபாகமம் 4:31 நம்ம என்ன பார்த்தோம்? இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். அடுத்த 3வது பகுதியை பார்க்கும் பொழுது நான் மறப்பேனோ மறந்து போவேனோ, நான் உன்னை மறப்பதில்லை. நான் அவர் மறக்கவும், அந்த பயன்பாடு அவர் மறக்கவும் இருந்தபடியால். அது உபாகமம் 4:31 கடை 3வது பாயிண்ட். அவர் மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அழிக்கவும் மாட்டார். மறக்கவும் மாட்டார், மறக்கவும் மாட்டார். மறக்க மாட்டார். அவர் மறக்கிறது இல்லை, உன்னை மறக்கவே மாட்டார். மறந்துடும், எல்லாரும் மறந்துடலாம், உன்னை எல்லாரும் விட்டு போகலாம். நீ நிர்பந்தமான நிலைமையில் இருக்கலாம், கடினமான பாதையில் இருக்கலாம். எப்படி வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இழந்த நிலைமையில இருக்கிறாயா? உன்னை குறித்து யாரும் கவலைப்படாமல் இருக்கிறாங்களா? எல்லாரும் மறந்தாலும் என் இயேசு உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. என் இயேசு மறப்பேனும் மறந்து போவேனும், என்னை உண்மை மறந்தால் இந்த உன்னை அப்போ இயேசு உன்னை மறக்க மாட்டா, நீ இயேசு மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் இயேசு மறக்காம உன்னை ஞாபகம் வச்சிருக்காரு. என் உள்ள கையில வரைந்திருக்கிறார். உள்ள கையிலே வரைந்திருக்கிறார். நான் உன் நினைவாய் இருக்கிறேன். உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் வாழ்க்கையை, உன் நிலைமையை, நீ எவ்வளவு கடினமான கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறது அவர் நினைத்து பார்க்கிறார். அதை பார்த்து அதுக்கு ஏற்ற வண்ணமாக உனக்கு உதவி செய்கிறான். உன்னை கை தூக்கி விடுகிற தேவன், உன்னை பாதுகாக்கிற தேவன், உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை நல்ல அந்தஸ்தில வைக்கிற தேவன், உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன், உன்னை உயர்வான இடங்களில் வைக்கிற தேவன், உன்னை அழகுபடுத்தி பார்க்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நீ ஆண்டவரை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம். அடுத்து 49:15.
ஒருத்தர் 49:15 எடுத்துச்சு. 44:21 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். உன்னை உருவாக்குனது நானே, உன்னை படைத்தது நானே. உன்னை உருவாக்குன, நீயா உருவாயில்ல, நீயா பிறந்தல்ல, உன்னை உருவாக்குனவர் நான். உன்னை படைத்த தேவன் நான் படைத்தவர். நான் சர்வ வல்லமுள்ளதான தேவன். ஆண்டவர் நான் இன்னைக்கு கடவுள் மனிதன் உருவாக்குறான். கடவுள் தான் மனிதனை உருவாக்குனாரு. இன்னைக்கு கடவுளை மனிதன் படைக்கிறான். என்ன கொடுமை பாருங்க. கடவுள் தான் மனிதனை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார், சர்வத்தையும் படைத்தார், அகிலத்தையும் படைத்தார், உன்னையும் என்னையும் படைத்தார். என்னை உருவாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், என்னை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த உருவாக்கப்பட்ட மனிதன் வந்த அந்த மனிதன் கடவுளை படைக்கிறான். அவனுக்கு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை, அவன் நம்பிக்கை இல்லாத வாழ்றான். அவனுக்கு நாம எப்போனாலும் மதிப்பென்ற ஒரு நிலைமையில இருக்கான். அவன் போய் கடவுளை, உயிர் உள்ள கடவுளை படைக்கிறான். இது என்ன கொடுமை? எப்படி ஏற்றுக்க முடியும்? கடவுள் தான் மனிதனை படைத்தார், எல்லாவற்றையும் படைத்தார், இயற்கையை படைத்தார், சந்திரன் சூரியன் எல்லாவற்றையும் படைத்தார். வேதத்தில் பார்க்கிறோம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதைப்படி என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சர்வ வல்லமையுள்ள கடவுளை மனிதன் படைக்க முடியுமா? சர்வ பலன் உள்ளவர் அவர், வல்லமை உள்ள தேவன், பலனுள்ள தேவன், அகிலத்தையும் படைத்தவர், அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவர், உண்டாக்கிய தேவன். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனிதன் கடவுளை உண்டாக்க முடியுமா? உருவாக்க முடியுமா? படைக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. ஒரே ஒரு கடவுள், அவர் மனிதனை படைத்தார். உன்னை உருவாக்கினவர். மறுமையான வசந்த நல்ல போன்ற வாசம். யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நீ நினைக்கணும். இதெல்லாம் நினைக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகள் உன்னை மறக்காதது, உன்னை கை தூக்கி விட்டது, அவை இறக்கு காட்டினது. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நம்ம பாவம் செய்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் சோர்ந்து போய் நம்ம விலகி போகும்போது ஆண்டவர் நம்மளை மன்னிக்கலையா? எத்தனை முறை இறக்கம் காட்டுறாரு. சரி போ பாத்துக்கலாம். அப்படி கை தூக்கி எத்தனை முறை கை தூக்கி விட்டாரு. நீ கஷ்டமா இருக்கும்போது, நீ பலவரமா இருக்கும்போது சேர உட்காருங்களா? இல்ல சேர கொடுங்க, சேர்ல உட்காரு. சோத்திரம் அப்படியே நடந்து சேர் கொடுங்க, சேர் கொடுங்க, அப்படி பின்னாடி போடும். இல்ல நீங்க சேர்ல தான் உடம்பு முடியல. அல்லேலூயா, தேவனுக்கு நன்றாதாக சோத்திரம். அப்படியே ஒரு நடங்க, அப்படியே சேர்ல. ஆண்டவர் அப்பதான் உருவாக்கினவர், படைத்தவர். இந்த பலவீனம் மேற்கொள்ளக்கூடாது சகோதரிய. இந்த பலவீனம் என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. நம்ம அவங்க சகோதரிக்காக ஒரு நிமிஷம் சோத்திரம் பண்ணுவோமா? அவங்க உட்கார கூட முடியாம எழுந்து நடக்கிறாங்க. கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார், அதிசயங்கள் செய்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. ஓ இவன் கலவலா சிதம கலவ கத்திருமி கலவலா சிதமலமா கத்தினாலியா. ஹalleluya, ஹalleluya. அதிகாரம் தேவனை கருத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரம் தேவனை நோக்கி இந்த கணவ சகோதரிக்காக சிஸ்டர்காரமும் ஒரு விஷயம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். அதிகாரம் தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேவனையும் மிதிக்க அதிகாரம். அது ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எந்த வியாதியா இருந்தாலும், கட்டுகளா இருந்தாலும், பலவீனமா இருந்தாலும் விடுதலையாக்க வேண்டும். அந்த சகோதரிக்கு விடுதலை தர வேண்டும். சோத்ரம் 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 சோத்ரம். தேவனுக்கு மகிமையாக இப்ப வாசிமா 44:20 வாசிமா. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என்ன நினைக்கிறோமா? இவைகளை நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய நினைவா இருக்கிறார். நம்ம செய்கிற எத்தனையோ நன்மை, அவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், அவரை பாதுகாத்திருக்கிறார். சரி எடுத்து கொண்டு வைங்க. அல்லேலூயா. எத்தனையோ விதங்கள் நமக்கு நன்மை செய்திருக்கார், எத்தனையோ கஷ்டங்கள் உதவி இருக்கிறார். சிலதான் அண்ணன் தம்பிக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சில உதவிகளை செய்வாங்க. சில உலகத்துல பார்த்து சில குடும்பங்கள் உதவி செய்யும் போது அந்த உதவிகளை மறந்துடுவாங்க. சில நேரம் நம்ம கூட எத்தனை பேருக்கு உதவி செய்வோம். அவங்க நெருக்கமான சூழ்நிலையில
கடினமான சூழ்நிலையில தலைப்போற ஒரு பெரிய கடன் பிரச்சனை நினைச்சுங்களேன். கடன்காரன் வந்து டார்ச்சர் கொடுக்குறான், செத்துடலாமா, குடும்பமா தற்கொலை பண்ணிடலாமா, இப்படி 50 லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு, 1 கோடி ரூபாய் கடன் ஆயிடுச்சு, எப்படி இதுல மீண்டு வருதுன்னு தெரியாம பேசாம செத்துடலான்னு தவறான முடிவு எடுக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வந்து உதவி செய்யறாங்கன்னு நினைச்சுங்களேன். அதை நினைக்காத இருக்க முடியுமா? அதை நினைக்கணும், நன்றியா இருக்கணும். ஐயோ இன்னைக்கு நாங்க இந்த குடும்பம் எங்க குடும்பம் நல்லா இருக்கிறது காரணமே இவங்க தான். அதை நினைச்சாதான் அந்த எண்ணம் வரும், அந்த அன்பு வரும். அந்த நேரத்தில் அன்பு காட்டினாங்க, அரவணைத்தார்கள், எங்களுக்கு உதவி செய்தார்கள். அதை நினைக்கிறாங்க, நினைச்சு பார்க்கறாங்க. அதுதான் நன்றி உள்ள இருதயம். இதே ஒரு சாதாரண ஒரு மனிதன் சமுதாயத்தில் இப்படி எல்லாம் உதவி செய்யும் போது அதை நினைத்து அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உதவிகளை செய்தார். நமக்கு எத்தனை பிரச்சனைகளுக்கு நம்ம கை கொடுத்தார், எத்தனை சந்தத்தில் நம்ம தூக்கி விட்டாரு, எத்தனை சந்தத்தில் நம்ம அரவணைத்தாரு, அன்பு காட்டினாரு, பாதுகாத்தாரு, ஜீவனோட வைத்தாரு, வியாதிகள் சுகமாக்கினாரு, விபத்துகள் பாதுகாத்தாரு. எத்தனை நன்மைகள். ஒரு பாட்டுக்கார பாடுறாங்க, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. என் வாழ்வில் செய்பவரே, அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னார் உமக்கது ஈடாகுமே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள், எண்ணவே முடியாது அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகள், உன் குடும்பத்துக்கு செய்த நன்மைகள், உன் பிள்ளைகளுக்கு செய்த நன்மைகள், உன் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், உன் சந்ததிக்கு செய்த நன்மைகள். அவர் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார். உன்னை எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நீ அமிழ்ந்து கீழே சோர்ந்து போய் விழும் பொழுது உன்னை கரம்பிடித்து தூக்கி விட்டவர் இயேசு. எத்தனை நன்மைகள். நீ மறந்து விட்டாய், ஜீவனுள்ள தேவனை மறந்து விட்டாய், அவர் செய்த நன்மைகளை மறந்துட்ட, அவர் காட்டிய அன்பை மறந்துட்ட, அவர் தூக்கி விட்டதை மறந்துட்ட, உன்னை அரவணைத்ததை மறந்துட்ட, நீ தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கைவிடாத தேவன், கரம்பிடித்த தேவன். நீ அப்படிப்பட்ட ஒரு தேவனை மறந்தாய். அவர் மறக்காதவர். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உனக்கு அது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் அவருக்கு ஈடாகாது. அவர் செய்த நன்மைகளுக்கு நம்ம நன்றி செலுத்த போதாது, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அவர் உன்னை மறக்காத தேவன், நீ மறந்து விடாது. வாசிங்க வசந்த யாக்கோபே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே,
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் நிலைமை நான் தெரிஞ்சிருக்கிறேன், நான் மறக்கல, உன் நினைவாவே நான் இருக்கேன், உன்னை நினைக்கிறேன். நீ கஷ்டப்படும் போது நான் நினைச்சுட்டு நான் இருக்கிறேன், உன் கஷ்டங்களை நினைக்கிறேன், உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கரம் பிடித்தவ, நான் உன்னை தூக்கி எடுத்தவ, உன்னை கரம் பிடித்து நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன்னை அழைத்த தேவன், உன்னை ஒரு நாளும் விட மாட்டேன். ஒரு பாடல் பாடு. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா. 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 ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றும். ஒருபோது கைவிட மாட்டான். உன்னை கரம் பிடித்தவர் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை யாரு மறந்துட்டாலும், உன்னை யாரு உன்னை விட்டு போயிட்டாலும், உன்னை யாரு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாயோ, நீ ஒருவேளை நீ நிர்பந்தமான நிலைமையில இருக்கலாம், எல்லாரும் உன்னை விட்டு போயிருக்கலாம், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாம் உன்னை விட்டு போயிருக்கலாம். சொந்த பந்தங்கள் சொல்லாத கொள்ளலாம். ஒரு பாடல் பாடியா, சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்த பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்று சரி செய்து அவன் மாற்று சரி செய்து என்ன செய்யலாம்? மாற்ற சரி செய்து மதிப்பை கெடுக்கலாம். சொந்த பந்தங்களாம் சொல்லாமல் கொள்ளலாம், கடினமான வார்த்தையை பேசலாம், உன்னை கஷ்டப்படுத்தலாம். நீ கடினமான சூழ்நிலை இருக்கும் போது, நீ நெருக்கத்தில் இருக்கும் போது, பலவிதமான எப்படி வாழ்வதற்கு வழி தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கும் போது, ஒரு பாடப்பா கலங்கின நேரத்திலே கை தூக்கி எடுப்பாரு விடுவாரா? எடுப்பாரு. கலங்கின நேரத்திலே கை தூக்கி எடுப்பாரு. கை தூக்கி எடுக்க கலங்கின நேரத்திலே நீங்க தானே, நீங்க தானே, நீங்க தானே. அப்ப அவர் தான் ஒண்ணு, அவர் மட்டும்தான் உன்னை கை தூக்கி விடுகிறவர். உன்னை கையை கரை விட மாட்டான், உன்னை தூக்கி விடுகிறவர், உன்னை மறப்பதில்லை. நான் மறக்க மாட்டேன். யார் மறந்தாலும் கவலைப்படாத, நான் இருக்கேன். யார் மறந்தாலும் நான் இருக்கேன். நான் உனக்காக இருக்கேன், உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னை வாழ வைக்கிற தேவன் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். போதும் விட்டுரு. நான் இருக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. நான் உன்னை மறக்க மாட்டேன். தேவனுக்கு மகிமை உண்டாகும். அடுத்தபடியாக வாசிங்க ஏசாயா 49:15. சீக்கிரம் வாசிங்க. நான் உன்னை மறப்பதில்லை என்றாரு. இங்க வாசிங்க ஏசாயா 49. தன் கர்ப்பத்தின் பாலகனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. சிறியானவள் தன் தாய், தன் கர்ப்பத்தின் பிள்ளை, தன் பெத்த பிள்ளைக்கு மறப்பாளோ? அப்படிதானே கேள்விதானே கேட்கிறேன். மறப்பாளோ? அப்படிதானே மறப்பாளோ? அவன் மறப்பாளா? அவளே மறக்காத இருக்கும்போது நான் மறப்பேனா? மறந்தாலுமா? ஆசிக்க மறுபடியும் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ? மறப்பாளோவே அவள் மறந்தா கூட மறப்பாளோ? மறக்க மாட்டான்றாரு. சிறியானவள் தன் தாய், அந்த தாயானவள் தான் பெத்த பிள்ளையை பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாள. குழந்தை அழுகுது, அப்படியே கதறுது, பசியுடைய வலியில, அந்த பசி தாகத்துல அப்படியே அழுகுது. பசி தாங்க முடியாம வேதனையோடு அழுகுது. அந்த வேதனையோடு அழுகும் போது அந்த பார்த்துட்டு அவ கல்லஞ்ச கரியா இருப்பாளா? கடினமா இருப்பாளா? உடனே இறங்கி என்ன செய்வா? பிள்ளைக்கு அது பால் கொடுப்பாள், அவளுக்கு பசியை ஆற்றுவாள், அவளுக்கு ஆகாரம் கொடுப்பாள், குழந்தைக்கு இறங்குவாள். ஒரு சாதாரண உலகத்திலே ஒரு குழந்தைக்கு தான் பெற்ற தாய்
தன் பிள்ளைக்காக அவனுடைய பசியை ஆற்றும்படியாய், அந்த வலியை போக்கும்படியாய், அந்த வேதனையிலிருந்து ஆதாரத்தை கொடுக்கும்படியாய், உதவி செய்யும்படியாய் அவள் இரக்கமுள்ளவளாய் இருப்பாய் என்றால், சர்வ வல்லமுள்ளதான தேவன், உன்னை படைத்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை ரட்சித்தவர் சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை மறப்பாரோ? அவள் மறந்தாலும் வாசிங்க. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் அவள் கூட மறக்கட்டும்பா. தாய் கூட தன் பிள்ளையை மறக்கட்டும், இறக்கம் இல்லாதவளா போட்டோம், கடினமான நிலைமையில கூட இருக்கட்டும், கல்லஞ்சைக்காரியா இருக்கட்டும். ஆனால் நான் அப்படி அல்ல. அவள் மறந்துட்டா கூட, அவ குழந்தைக்கு இறக்கம் காட்டாவிட்டாலும், ஆகாரம் கொடுக்காவிட்டாலும், அந்த குழந்தையுடைய பசியை ஆற்றாவிட்டாலும், அவள் மறந்துட்டா கூட நான் மறப்பதில்லை. நான் மனமாற மனிதன் இல்லை, பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை படைத்தவர், உன்னை அவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. மறக்கவே மாட்டார். நீ ஐயோ என்னை மறந்துட்டாரோ, என்னை விட்டுட்டாரு, நான் என்ன செய்துன்னு தெரியலையே, நான் எப்படி வாழ்வது என்று தெரியவில்லையே, எப்படி இந்த கஷ்டத்திலிருந்து நான் கடந்து வெளியே வருவேன், இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன், என் சூழ்நிலைகள் எப்படி மாறும், என் குடும்பத்தை யார் பார்ப்பாங்க, என்னை யார் பார்ப்பாங்க, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, நான் பசியோடு இருக்கிறேனே, வறுமை என்னை வாட்டுகிறதே. அந்த குழந்தை பசியோடு அழுவது கண்டு அந்த தாய் கூட கல்லஞ்சமா இருக்கலாம், மறந்துடலாம். ஆனா உன் பசியை ஆற்றுகிறவர் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தேவன். எப்படி அப்படி தேவன் எப்படிப்பட்டார்? ஆகாயத்தின் பட்சிகளை, பறவைகளை, மிருக ஜீவன்களை எல்லாவற்றையும் போஷிக்கிற தேவன் தினமும் உன்னை போஷிப்பதால் சோத்தரிப்பின். நான் பாடுறேன், ஒரு பரிசுத்தவான் பாரு. சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சோத்தரிப்பேன் நான். அமே கரங்கடி அந்த இது தட்டுங்க, சோத்தரிப்பேன் அந்த இது தட்டுங்க. சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவனை. ஹல்லேலூயா. ஆகாயத்தில் பட்சிகள் போஷிக்கும் தேவன், ஆகாயத்தில் பட்சிகள் போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதா சோத்தரிப்பேனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகாயத்தில் பட்சிகளை போஷிக்கிற தேவன். ஸ்திரியானவள், தாயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், பசியா இருக்கும்போது இறக்கம் காட்டாமல் மறப்பாளோ? இறங்காமல் இருப்பாளோ? எப்படியது? ஸ்திரியானவன் தன் கற்பத்தின் பிள்ளைகளுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்துட்டா கூட, அந்த தாய் கைவிட்டா கூட அந்த குழந்தைய, நான் அந்த குழந்தைய கரம் பிடிக்கிறது. எத்தனையோ குழந்தைங்கள அநாத ஆசிரமத்தில் விட்டுருவாங்க. அந்த குழந்தைய கூட தத்தெடுத்து வளர்த்து அது காட்டுடி ஊழியக்காரனா இருக்குது. தாய் மறந்ததுனால தானே கொண்டு வந்து அழகு பெத்த பிள்ளைய என்ன செய்கிறாங்க, சாக்கடையில் போடுறாங்க. எவ்வளோ இறக்கம் இல்லாத காலம். தாம் பெத்தெடுத்த பிள்ளைய 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து தாம் பிள்ளைய அது பசியில் ஆகாரம் கொடுக்குறாங்க இல்லையோ, கொண்டு போய் சாக்கடையில் போடுறான், முள்செடியில் போடுறான், புதரில் போடுறான். இறக்கமற்ற தாயாக இருக்கிறாங்க. அவள் மறந்தால இறக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க. ஸ்திரீகள், தாய் தாம் பெத்த பிள்ளை தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் காவாலையும் முள் புதர்லையும் ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு குழந்தை கத்தினே இருக்குது, அழுதுனே இருக்கும்போது வந்து பார்த்தாக்கா இதில் இருக்குது, இதில் அது என்னது ட்ரைனேஜ் காவால இருக்குது. அதை போய் காதை வச்சு கேட்டு அது உள்ளேருந்து எடுக்கிறாங்க. அல்லையா, அது உள்ளேருந்து எடுக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை. ஒரு பச்சை குழந்தைய இறக்கம் இல்லாமல் காவாலை ட்ரைனேஜ்னு போடுறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இறக்கம் இல்லாத தேவன் அல்ல, இறக்கம் உள்ள தேவன். அல்லேலூயா. பாலகனை மறந்தாலும் அவள் மறந்தாலும், பாய்வாசி அவர்கள் உள்ள வாசிக்கிறமா, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
எல்லாராலும் மறக்கப்படுவார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை மறந்து விடவில்லை. நான் உன்னை விட்டு விலகி போகவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். உன்னை அரவணைக்கிற தேவன், உன்னை ஆற்றுகிற தேவன், உன்னை தேற்றுகிற தேவன். இரு ஒரு நிமிஷம். மதியானம் பிரியாணி வாங்கிடலாம். சோத்திரம் தேவன் மகிமை. தேவனுக்கு மகிமைண்டாவதாக. நல்லதுதான். தேவன் கைத்துக்கு அந்த குழந்தை அந்த ஹஸ்பண்ட்ல இருந்து எடுக்கிறான். அதை எடுத்து பார்த்த கொடுமை. அப்படிப்பட்ட உலகமா இரக்கமற்ற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா தேவன் இரக்கமுள்ளவரா இருக்கிறார், தயவுள்ளவரா இருக்கிறார், அன்புள்ளவரா இருக்கிறார். உன் பசியை ஆற்றுகிறார், உன் நிலைமையை மாற்றுகிறார், உன் கடன் பிரச்சனை விடுதலையாக்குறார், வியாதியை சுகமாக்குறார், உன் அதிசயம் செய்கிறார். உன் குடும்ப பிரச்சனைக்கு அவர் வந்து நிற்கிறாரு. மறந்துட்டா அவன் நிற்பாரா? யாராவது மறந்துட்டாங்கன்னா செய்வாங்க. அவ்வளவுதான். என்னப்பா என்னை மறந்துட்டியா? சில சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னப்பா ரொம்ப என்னை பார்த்தா கூட கண்டுக்க மாட்டேற, என்னை மறந்துட்டியா? என்னை மறந்துட்டியா? எவ்வளோ உதவி செய்தேன் உனக்கு, எவ்வளவா உனக்காக நின்ன, உன் சப்போர்ட்டா இருந்தல, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வந்து நிற்பல, என்ன மறந்துட்டியே அப்படிதானே கணக்கா சொல்லுவோம்ல. நிறைய பேர் கூட பிறந்து நன்றி இல்லாத போயிடுவாங்க. நல்ல உதவிகளை பெறுவாங்க. அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்களேன் சிஸ்டர், அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. அங்கே ஒரு சுற்றி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த சத்தம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்களா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மறந்துடுவாங்க. அவர்கள் மறந்தாங்க மறப்பதில்லை. எத்தனையோ பேர் உதவி செய்தாக்கா அதை நான் இவ்வளவு செய்தேன், ஐயோ நான் கஷ்டப்படும் போது என்னை வந்து கூட பார்க்க மாட்டேன். நான் உடம்பு சரியாமல் இருக்கிறேன். அவங்க எடுத்துங்களேன் சிஸ்டர், அவங்க உடம்பு முடியாது. எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? எங்க இல்லையா? அப்படிதானே வந்து பார்க்குறாங்களா? நம்ம கிட்ட தங்கச்சி ஆகினா அப்போ நல்லா நம்ம வந்து போய் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நம்ம போய் பார்ப்போம், உதவுவோம், நிற்போம், சப்போர்ட்டா நிற்போம். ஒரு பிரச்சனைனா போய் நம்ம தான் முதலாக நிற்போம். குழந்தை பிறந்த உடனே ஆசைப்பட முதலாக நம்ம தான் நிற்போம் இல்லையா? ஆனா நமக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் வர மாட்டாங்க. வேடிக்கை பார்ப்பாங்க, மறந்துடுவாங்க. நம்ம செய்த நன்மைகள் எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா தேவன் அப்படி இல்லை. உன்னை என்னைக்கு உன்னை அழைத்தாரோ, உன்னை ரட்சித்தாரோ, உன்னை தெரிந்து கொண்ட உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை தெரிந்து கொண்டவர் இயேசு, உன்னை அழைத்தவர் இயேசு, உன்னை அவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. பிரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளை. இல்லப்பா, இது 49:15. பிரியானவர் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இல்ல, அது எத்தனாவது 49 ஏசாயா 15. ஆமா. மறந்தாலும் அவர் உன்னை மறந்தாலும் நான் மறப்பதில்லை. அவள் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. இதே எந்த ஒரு உலகத்திலும் நாம் மறக்க, ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வாழணும் நம்ம மறக்காத இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அடுத்தபடியாக யாத்திராகமம் 33:22 வாசிங்க. அவர் அழிக்கவும் மாட்டார். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, முடிச்சு. அவர் உன்னை அழிக்கவும். 33:22. ஆமா. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் பற்றி பாடப்படுகிற கண்மலையில் வைத்து, அதாவது பாட்டுக்கிற பாடுறாங்க. என் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலை யானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இயேசுநாதரின் பெறனானான் எதற்கும் பயமில்லையே. இயேசுநாதரின் பெறனானான்
என்னை காக்கும் தெய்வம் நீரே. தெய்வம் நீரே. தேவன் அவர், தெய்வம் அவர், அவர் கண்மலையானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்மலையானவர். கண்மலையின் வெடிப்பிலே வாசிக்க பாயிண்ட கண்மலையில் நான் கடந்து போக மாட்டோம். நான் கடந்து போக மாட்டோம். என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் கடந்து போக மாட்டோம், என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அவர் அவ்வளவு மகிமையுள்ள தேவன். அதோடைய அர்த்தம் என்ன? நான் உன்னை மூடி பாதுகாக்கிறேன், உன்னை அழிக்க மாட்டேன். என்னுடைய கரத்தில் நீ இருக்கிறாய். யாருடைய கரத்தில் இருக்கிறாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இருக்கிறாய். உன்னை எந்த வல்லமையும் உன்னை அழிக்க முடியாது. எந்த கஷ்டமும், எந்த வேதனையும், எந்த பிரச்சனையும், எந்த பலவீனமும், சத்திலும் வல்லமை உன்னை மேற்கொள்ள முடியாது. அவருடைய கரத்திலே இருக்கிறார். அவர் உன்னை மூடி பாதுகாக்கிறார். உன்னை எந்த வல்லமையும் உன்னை அழிக்க முடியாது. எந்த வியாதி பலவீனங்கள் உன்னை அழிக்க முடியாது. சேர்ல உட்காருங்க சிஸ்டர் கொஞ்சம். உன்னை எந்த சத்திலும் வல்லமை உன்னை அழிக்க முடியாது. உன்னை அழிவிலிருந்து காக்கிறவர், உன்னை கஷ்டத்திலிருந்து காக்கிறவர், உன் துக்கத்திலிருந்து உன்னை காக்கிறவர். அவர் பாதுகாக்கிறார். நீ அவருடைய கரத்தில் இருக்கிற உன் மூடி பாதுகாக்கிறார். நீங்க நல்லா பாருங்க. எங்க அம்மா கோழி வளர்த்துருக்காங்க. அந்த கோழி அது அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்கும் குஞ்சுங்களோட. நீங்க கூட வளர்க்குறீங்களா? திடீர்னு ஒரு காக்காவோ ஒரு பறந்தோ ஏதாவது ஒன்று வந்தா ஒரு குரல் விடும். அம்மா உற்சாகப்படுத்துறாங்க. அது எப்படிதான் தெரியும்? அந்த பறவைகளுக்கு அறிவு இருக்காதுப்பா, அறிவு கம்மின்றான். ஆனா அதுக்கு தான் அறிவு அதிகமா இருக்கு. மனுஷனுக்கு தான் அறிவு இல்லை. பெத்த பிள்ளைகள்லாம் விட்டுருவான். ஏய் போ, எப்படியாவது போ, அழிஞ்சு போ. எல்லாம் காக்கப்படலை, பாதுகாக்கப்படலை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பிள்ளைகள் வீணா போகுதுங்க. பார்த்தேன், உட்காந்து கும்பலா உட்காந்து பீர் அடிக்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க. இப்போ அது கேஸ் போட்டு அவங்கெல்லாம் என்ன செய்தாங்க? பள்ளிக்கூடத்தை விட்டு என்ன பண்ணிட்டாங்க சிஸ்டர்? பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்குவதுன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு எடுத்துட்டாங்க. பேரண்ட்ஸ் வர சொல்லு. பிள்ளைகளை அழிந்து போறாங்க, பாவத்தில் அழிகிறாங்க, குடிக்கிறாங்க. வாலிப பெண்கள், ஆண் குடிக்கிறதே பெரிய தப்பு. இதை பொம்பளை பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க சீருடையோட இப்படி பிள்ளைகளை பாதுகாக்க முடியல. ஆனா அந்த கோழி பாருங்க, தன்னுடைய குஞ்சுகளை அது அழிக்க போகுது, கொல்ல போகுது. அது பறித்து கொண்டு போக போகுது, எடுத்துக்கொள்ள போகுதுன்னு ஒரு பொருள் கூட எல்லாம் அந்த அந்த ரெக்கையை விரிக்கும். விரிச்ச உடனே எல்லாம் உள்ள வந்து பூந்துக்கும். அதுதானே? ஆமா, இல்ல அது பிரச்சனை கிடையாது. அது நமக்கு தேவையில்லை. அந்த அத மூடுறது அது வேற. ஆனா இது மூடுறது அது அப்படியே தண்ணி சிறகை, அதை ரெக்கையை அப்படி தூக்கும். எல்லா கோழி குஞ்சுகளும் உள்ள அடங்கிடும். அரவணைப்பு எவ்வளவு ஒரு அருமை. ஒரு பாட்டு இருக்கு. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளாய் மூடுவார். அல்லேலூயா. போதும். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம். செட்டையின் கீழா? அவர் செட்டையின் கீழ், சேட்டையின் கீழ் தப்பா போச்சு. செட்டையின் கீழ், அவர் செட்டையின் கீழ், அவர் செட்டை, அவர் சிறகு, அவரோட பாதுகாக்க கரத்தில மூடுவார். அவர் மகிமையோடு கடந்து போகும்போது அழிவு வராதபடி, உன்னை யாரும் பறித்து கொண்டு போகாதபடி பிசாசு பறிக்க பார்க்கறான். நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளை அழிக்க, பறிக்க, நம்மளை நாசம் பண்ண, வியாதி, பலவீனம், கடன் பிரச்சனை, மன அழுத்தங்கள், துக்கம், வேதனை, கடினமான ஒரு சூழ்நிலைகளை கண்டு நம்ம பறிக்க, அழிக்க பார்க்கணும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் திட்டம் போடலாம், சத்துருக்கள் திட்டம் போடலாம், நம்மளை அழிக்க பார்க்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யறார்? அவர் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல, செட்டையின் கீழ் பாதுகாப்பது போல நம்மளை பாதுகாக்கிறார். கரத்திலே மூடி இருக்கிறார். நீ யாருடைய கருத்தில் இருக்கிற? யாருடைய கருத்தில் இருக்கிற? கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற. எந்த வல்லமையோ உன்னை மேற்கொள்ள
ஆமென். அல்லேலூயா. அந்த பாயிண்ட் மறுபடியும் வாசிக்கல, ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கரத்திலே கண்மலையானவர். இயேசுதான் அந்த கண்மலை. மகிமையை கடந்து போகும்போது ஆ. நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து அந்த கண்மலையின் வெடிப்பில வைத்து கண்டபோது ஐயோ நீங்க சிஸ்டர் நீங்க வாசிக்கல. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே அந்த வைத்து கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் கடந்து போகும் மட்டும் அவர் உன் குடும்பத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் உனக்குள்ள கடந்து போயிட்டு போறதும் வருத்தமா இருக்கிறார். உன்னை பாதுகாக்கிறார். இந்த வாட்ச்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவன் செக்யூரிட்டி என்ன செய்வான், அதை சுத்தி வருவான். கடந்து அப்படி போவான் வருவான், கடந்து போவான் வருவான். அவ்வளவு கண் கருத்துமா இருப்பான், பொறுப்பா இருப்பான். அருமையான ஒரு செக்யூரிட்டிக்கு அவ்வளவு ஒரு பாதுகாப்பு கொடுக்க அந்த அழிந்து போகிற பொருளை பாதுகாப்பார் என்றால் அழியாத ஆத்துமா. அவர் உன்னை மீட்டவர், உன்னை படைத்தவர், உன்னை உருவாக்கினவர். அவர் எப்படி உன்னை விட்டு விலகி போவார், கடந்து போவார்? அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இந்த கண்மலையின் வெடிப்பில வைத்திருக்கிறார். உன்னை பாதுகாப்பா வைத்திருக்கிறார். கிருபையினால் பாதுகாக்கிறார், அன்பினால் பாதுகாக்கிறார், சத்தியத்தினால் பாதுகாக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லா வியாதி பலவீனங்கள், எல்லா துஷ்ட வல்லமைகள், எல்லா விதமான கட்டிலிருந்து உன்னை விடுதலையாக்கக்கூடியது அவருடைய வல்லமை. அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். கண்மலையாகி கிறிஸ்து அந்த வெடிப்பில வைத்து உன்னை பாதுகாக்கிறார். கரத்திலே மூடி பாதுகாக்கிறார். அவருடைய பாதுகாப்புல இருக்கிற இந்த 2025 இந்த வருஷம் முழுதும் நம்ம திறமையிலையும் சாமர்த்தியத்திலையும் பணத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் திறமையிலுமா நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போதும் நிர்மூலம் ஆகாது இருப்பது அப்படி சுத்த கிருபை. அப்படி சுத்த கிருபை. அவர் கிருபையினாலும் உன்னை மூடி பாதுகாக்கிறார். வெண்கலத்தினாலும் மூடி பாதுகாக்க, மரத்தை வெண்கலத்தினால் மூடி பாதுகாக்க உடன்படிக்கப்பட்டு செய்யுது. அதுபோல வெண்கலமாகிய கிருபையினால் உன்னை மூடி பாதுகாக்கிறார். அதனால்தான் நீ நானே இன்னைக்கு நிற்கிறோம். இல்லைன்னா எப்பவும் ஆண்டு போயிருப்போம், செத்து போயிருப்போம். நம்மளை சத்துருக்கள் அழித்திருப்பார். ஒரு வசனம் சங்கீதக்காரர் தாவி சொல்ற, என் சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடியா. அடுத்தபடியா வாசிங்க, மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சீக்கிரம் வாசி. மத்திய சுவிசேஷம் 28:20. உலகத்தின் முடிவு பரியந்தமும் அவர் எப்படி மூடி பாதுகாக்கிறாராம்? வாசி வாசி. நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையும் இல்ல 28:20. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட அங்க இருக்கிறேன். அங்க அவர் அழிக்கவும் மாட்டார். அந்த மேல வசனத்தில் 33:22 அவர் அழிக்கவும் மாட்டார். உன்னை அழிக்க மாட்டார். அப்படித்தானே அதுல கடைசி பைபிள்ல 33:22. ஆமா, நான் கடந்து போக மாட்டோம். அதமான பாயிண்ட் மட்டும் அழிக்கவும். பைபிள பாருங்க, அவர் அழிக்கவும் உபாவும் 33:22. நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் மூடுவேன். பின்பு அடுத்த வசனம் ஐயா. இல்ல அவர் அழிக்கவும் மாட்டார். அழிக்க மாட்டார்ன்றது உபாகமும் 4:30 கரெக்ட். அழிக்கவும் மாட்டார். அவர் மூடுறாரு, மூடி பாதுகாக்கிறார், அழிக்க மாட்டார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்க என்ன சொல்றாரு? அவர் உன்னை விட்டு விலகாத, உன்னை அழிக்காமல், உன்னை பொக்கிஷமாய் பாதுகாத்து உலகம் முடிகிற வரைக்கும் உன்னை நடத்துவார். எப்படி நடத்துவாரு? இந்த உலகம் முடிகிற வரைக்கும் உன்னை உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள் நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் என்ன விலகி போக மாட்டேன், கூடவே இருப்பேன். நான் நடத்துகிற தேவன். நான் உன் குடும்பத்தை பாதுகாப்பேன். இந்த உலகத்துல நீ வாழற வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. இதை போல நம்பிக்கையான வார்த்தையால் சொல்ல முடியும். சங்கீதம் 48:14 வாசிங்க. முடிவு பரிந்து அவர் இருக்குது மாட்டேன் இல்ல, மரணம் பரிந்து நடத்துவாராம். சீக்கிரம் வாசிங்க. 48:14.
அடுத்தது லூக்கா 10:19 ஒருத்தர் எடுத்து வச்சு. இந்த தேவன் லூக்கா அடுத்தது கமலா எடுத்து வச்சுங்க. லூக்கா 10:19. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம். போதும் மறுபடியும் வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள கண்மலையான தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். பாருங்க கவனிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். என்ன மறுபடியும் வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம். பாருங்க நல்ல கவனிங்க. என்றென்றைக்கும் எப்போதும் நம்ம மனசுல சூழ்நிலைக்கு ஏற்ற போல சந்தர்ப்பத்தில் ஏதாவது பிடிக்காத விஷயம் நம்ம பார்த்துலாம் மறந்துடுவோம், கோச்சுக்குவோம், நிரந்தரமா போயிடுவோம். மனசு வலிக்கும். ஐயோ நல்லா பழகிட்டு போயிட்டாங்களே, இப்படி வேதனையா இருக்கு, தாங்க முடியலையே. ஆனா என்றென்றைக்கும் இந்த தேவன் என்றென்றைக்கும் எப்போதும் என்ன சின்ன தப்பு பெரிய தப்பு எது செய்தாலும் தவறு செய்தாலும் சரி உன்னை அவர் விட்டு போகவே மாட்டார், உன்னை மறக்கவே மாட்டார். என்று சதா காலம் எப்போதுமே இயேசு இந்த நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷம் எப்போதும் உன் கூடவே இருக்கிறார். உன்னை அரவணைக்கிற தேவன், உன்னை பாதுகாக்கிற தேவன். நீ இல்லாம நான் வாழ முடியாது. என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சில நடக்கிறாங்க இந்த 2025 வரைக்கும் நடத்தினா போதும் ஆண்டவரே, இந்த மாசம் என்ன நடத்தினா போதும், இந்த வாரம் என்ன நடத்துனீங்களே, நீ மரணம் பரியந்தம் நடத்துவாரு. இந்த பூமியில இந்த சமுதாயத்துல இந்த உலகத்துல நீ வாழ வரைக்கும் நடத்துவாரு. உன்னை விட்டு போகவே மாட்டாரு. உன் தேவையெல்லாம் சந்திக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்துகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை உயர்வாக வைப்பேன். உன் கஷ்டத்தில நஷ்டத்தில உன் கடினமான பாதையில நான் கூடவே இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பறிந்த சதா காலம் நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த தேவன் என்றைக்கு சதா காலம் நம்முடைய தேவன், அவர் உன்னுடைய தேவன், உன் தகப்பன். உனக்கு நண்பனா இருக்கிறார், உனக்கு தாயா இருக்கிறார், உனக்கு தகப்பனா இருக்கிறார், உன்னை அரவணைக்கிறார், ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன். சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரணம் பரியந்தம் நடத்துவார். உன்னை மரணம் பரியந்தம் நடத்துவார். நீ மறிக்கிற வரைக்கும், இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும், இந்த சமுதாயத்துல வாழ்கிற வரைக்கும், நீ நெருக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரின் பாதையிலே நீ கடந்து போகிறாயா? உன் நிலைமை சரியில்லையா? ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். ஒரு பாடல் பாடுகிறார். கண்ணீரோடு கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீரோடு கர்த்தாவே உந்தன் முகம் தேடுவே, கண்ணீர் தடாத மாறுதல் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே, தண்ணீர் தடாத மாறுதல் கண்களும் விண்ணப்பம் கேட்டிடுமே. அல்லேலூயா. கண்ணீரோடு நீ தேடுற, நீ ஆண்டவரை தேடுற. ஆண்டவர் உன் கண்ணீரை காண்கிறார், உன் வேதனை தெரியும். நீ ஐயோ என்னால வாழ முடியாது என்று நீ முடிவு எடுத்திருக்கிறாயா? கடன் பிரச்சனையினால, துக்கத்தினால சோர்ந்து போய் வியாதி பலவீனங்கள், என் குடும்பத்துல எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருது, எனக்கு தான் எவ்வளவு பிரச்சனை வருது, என் குடும்பத்துல வியாதி பலவீனங்கள் வருது, இந்த சமுதாயத்தில் என்னால் வாழ முடியலையே, வறுமை என்னை வாட்டுகிறது, கடினமான பாதையா இருக்கிறது, என்னை யாரும் விசாரிக்க இல்லையே, என்னை யாரும் அரவணைக்க இல்லையே, என்னை யாருமே கண்ணோக்கி பார்க்க மாட்டாங்களே, யாரையும் எனக்கு கவனிக்க மாட்டாங்களே, என்னை கண்டுக்கவே மாட்டாங்களே, என்னை விட்டு போயிடுறாங்களே, நான் அனாதையா இருக்கிறேனே, நான் திக்கற்ற நிலைமையில இருக்கிறேனே. ஒரு பாட்டுகளோட திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். திக்கற்ற நிலைமையில இருக்கிறாயா? வேதனையோடு இருக்கிறாயா? நீ அழுது கொண்டிருக்கிறாயா?
கஷ்டமான பாதையை என் தேவன் அறிந்திருக்கிறார். இனிமேல் என்னால் வாழவே முடியாது, நான் மாண்டு போகிறேன், நான் மறிக்க போறேன். என் குடும்பமா எத்தனையோ பேர்கள் பாருங்க, கடன் பிரச்சனையினால, உலகத்தில் பிரச்சனையினால நான் அனாதையா இருக்கிறேன், இனிமேல் எனக்கு என்னால் வாழ முடியாது, இந்த சமுதாயத்தில் வாழ தகுதி இல்லைன்னு குடும்பமா அவங்க சாபத்தில் இல்லாமல் விஷத்தை கொடுத்து பிள்ளைகள்லாம் கணவன் எல்லாம் மொத்தமாக சேர்த்து போகிறாங்க. எத்தனையோ கணவன் கடன்காரனாக ஆகிட்டு குடும்பம் நம்ம சேர்த்துனா குடும்பத்தை வந்து தொந்தரவு பண்ணுவாங்கன்னு எல்லாரையும் கொண்டுட்டு விஷத்தை குடித்து அவன் தூக்க மாட்டேன்னு சாகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையை நான் வாழ்வதற்கு தான், இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான், நான் மறித்து போவதில்லை. பிரச்சனைகள் வராதனால உலகத்தில் யாருக்குமே பிரச்சனை வராமல் இல்லை, யாருக்குமே கஷ்டம் வராது இல்லை, யாருக்கும் கடன் தொல்லைகள் வராமல் இல்லை. மன அழுத்தத்தினால நீ மாண்டு போக வேண்டாம், வாழ்ந்து காட்ட வேண்டும், சாதிக்க வேண்டும். இயேசு இருக்கிறார், மரணம் பரியந்தவனை நடத்துவேன் என்று சொல்லும்போது நீ ஏன் மறிக்க வேண்டும்? அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க. மரணம் பரியந்தும் நான் உன்னோடு இருக்கிறேன். மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், உன்னுடைய தேவன், உன் குடும்பத்துக்கு தேவன், உன் பிள்ளைகளுக்கு தேவன், உன்னுடைய தேவன், நம்முடைய தேவன். உரிமையோடு சேர்வோம், உரிமையோடு சொல்லுவோம், அவர் நம்முடைய தேவன். மரணம் பரிந்தனை நடத்துவார், என்னை அழிக்க விட மாட்டார். இரக்கமுள்ள தேவன், அவர் அன்புள்ள தேவன், அரவணைக்கிற தேவன், உன்னை பராமரிக்கிற தேவன், உன்னை போஷிக்கிற தேவன், உன்னை உடுத்தி வைக்கிற தேவன். உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை நடத்துவார். அருமையான பிள்ளையே, உன்னை அழித்துக் கொள்ள வேண்டாம். உன்னை அழியாதபடி, உன்னை அழிக்காதபடி, அழிந்து போகாதபடி, உன்னை கடைசி பரியந்தும், மரணம் பரியந்தமும் உன்னை நடத்துகிற தேவன். இந்த மரணம் பரியந்தம் நடத்துவா, நீ மறிக்கிற வரைக்கும் நடத்துவா. உன் குடும்பத்தை உலகத்திலே உன்னை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பரலோகத்தில் நீ போய் சேர்ற வரைக்கும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், உன் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், உன் வாழ்க்கையோடு இருக்கிறார். எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார், ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன், ஏத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எந்த தீங்கு உன்னை அணுகாமல் உன் ஆத்துமாவை காக்கிற தேவன். மரணம் பரியந்து உன்னை நடத்துவார், மரணம் பரியந்து உன்னை காப்பார், உன்னை காத்தவர் காப்பார். இன்னொரு பாட்டுக்காரன் பாடுகிறார், காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னிலே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னிலே காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் காப்பா. உன்னை அழைத்த நாள் முதல் கொண்டு, ரட்சித்த நாள் முதல் கொண்டு, உன்னை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு நாள் முதல் கொண்டு உனக்கு தகப்பனாய் இருக்கிறான். உன்னை தோளில சுமக்கிறான், தாயை போல தேற்றுகிறான். உன்னை காத்தவர் காப்பார், மரணம் பரிந்து நடத்துவார். அதுக்காய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் சோத்ராம் சோத்ராம். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் காப்பார், இனிமேலும் காப்பார். மரணம் பரியந்து உன்னை காப்பார், உலகத்தில் முடிவு பரியந்து உன்னை காப்பார். உன்னை ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டார், அழிக்க விட மாட்டார். எந்த வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாது, எந்த வல்லமையும் உன்னை அழிக்காது. அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சர்வ வல்லமுள்ளவரான தேவன் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் சோத்ராம். எல்லா துதிகள மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காக சோத்திரம். ஹalleluya.